வணக்கம் நண்பர்களே, இஸ்லாம் என்டர்டைன்மெண்ட் சொல்லும் நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேக்கப் இன் பிக்சர்ஸ் கம்பெனி சார்பாக ரோனி ஸ்க்ரூவாலா தயாரித்து ஊர்வசி பார்வதி திருப்பூத்து அலன்சீர் பிரசாந்த் முரளி அர்ஜுன் ராதாகிருஷ்ணன் மற்றும் பலர் நடிப்பிலையும் கிறிஸ்டோடோமி இயக்கத்திலையும் வந்துருக்கிற உள்ளொழுக்குங்கிற மலையாள படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஆலப்புழை மாவட்டத்தில் வயல்வெளிகள் புலைகள் நிரம்பிய அழகான ஒரு கிராமம் தான் குட்டநாடு. இங்கே கிறிஸ்டியனான அஞ்சுங்கிற பார்வதி திருவூத்து ராஜுங்கிற இந்து பையனை வர அர்ஜுன் ராதாகிருஷ்ணனை காத்திருக்கிறாங்க. ஆனால் அஞ்சுவோட அப்பாவும் அம்மாவும் எதிர்ப்பு தெரிவித்ததுனால வேறு வழி இல்லாமல் தாமஸுங்கிற பிரசாந்த் முரளியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அஞ்சு ஆரம்பத்தில் தாமஸ் கூட ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ படித்தாலும் இடையில தாமஸ் நோய்வாய்ப்பட்டு படுக்கையாகிறாரு. தாமஸோட அம்மா லீலாங்கிற ஊர்வசி தன்னுடைய மருமகள் அஞ்சு தன்னுடைய சொந்த பொண்ணு மாதிரியே பாசம் காமிக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட தங்கமான மாமியார்களுக்கு வந்த வாய்க்கிற ஃபுல்லாக அராத்த மருமகள் தாங்கிற நியூட்டனோட 4வது விதிப்படி ஆரம்பத்தில் தாமஸ் கூட நல்லா வாழ பழகிட்ட அஞ்சு ஒரு நாள் தாமஸுக்காக ஆஸ்பத்திரிக்கு போகும்போது தன்னுடைய பழைய காதலன் ராஜுவை பார்க்குறாங்க. வேதாளம் மறுபடியும் முருங்கை ஏற ஆரம்பிக்குது. இங்கே புருஷன் கூட நெருங்கி பழக வாய்ப்பு இல்லாத அஞ்சு அடிக்கடி மருந்து வாங்க போறேங்கிற சாக்கில் ராஜுவை மீட் பண்ணி இன்னும் நெருக்கமாகி மிங்கிலாகி கடைசியில் கர்ப்பமாகிறாங்க. ஆனால் மாமியா அஞ்சுக்கு உண்டாக போகிறது தன்னுடைய மகன் தாமஸோட வாரிசான்னு நினைச்சு பிறக்க போகிற குழந்தைக்காக ரொம்ப ஏங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரம் பார்த்து தாமஸோடைய நோய் இன்னும் தீவிரமாகி ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்யப்பட்டு சிகிச்சை பலனளிக்காமல் இறந்துடுறாரு. அப்போ பார்த்து குட்டநாட்டில் பயங்கரமாக மழை பெய்யறதுனால பிரளயம் வந்துடுது. அதனால் பாடியை வீட்டுக்கு கொண்டு வந்து அடக்கம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் பழைய காதலன் ராஜு கூட அப்படியே ஓடி போயிடலாமான்னு அஞ்சு ராஜு 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. அதனால் அடிக்கடி அஞ்சு வீட்டுக்கு வெளியில் ராஜு கிட்ட ஃபோனில் ரகசியமாக பேசுகிறாங்க. இதை மாமியார் லீலா பார்த்துடுறாங்க. அடுத்து என்ன ஆச்சு, மாமியார் இந்த 2 பேருக்குள்ள தவறான ஒரு கண்டுபிடிச்சாங்களா, 2 பேரும் எஸ்கேப் ஆனாங்களான்னு அருமையாக உணர்ச்சி பூர்வமாக சொல்கிற ஒரு யதார்த்தமான மெதுவான ஃபேமிலி எமோஷனல் ட்ராமா தான் உள்ளொழுக்கு. உள்ளொழுக்குன்னா ஃப்ளோயின் அப்படின்னு அர்த்தம். லீலா மாவா படத்தோடைய ஒரு நாயகியாக ஊர்வசி அருமையாக லீலாவா இப்படி ஒரு அருமையான பக்குவமான மாமியார் நமக்கு கிடைக்க மாட்டாங்களான்னு ஒவ்வொரு மருமகளையும் ஏங்க வைக்கிற ஒரு கதாபாத்திரமாக வாழ்ந்திருக்காங்கன்னே சொல்லலாம். சூப்பராக அண்டர்பிளே பண்ணி நடிச்சிருக்காங்க. அதாவது நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்குற ஊர்வசிக்கும் மலையாள சினிமாக்களை பார்க்குற ஊர்வசிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அதாவது அம்பிக்கும் அந்நியனுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரியே தமிழ் சினிமாக்களில் கொஞ்சம் ஓவர் ஸ்மார்ட்டாக நடிக்கிறாங்களோன்னு எனக்கு தோணியிருக்கு. இவங்க அறிமுகமான முந்தானே முடிச்சு மைக்கேல் மதுர காமராஜன், மகளிர் மற்றும் இரட்டை ரோஜா, மாயா பஜார், வனஜா கிரிஜா, பஞ்சதந்திரன், அப்புறம் சிவா மனஸ்தல சக்தி, தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும், உத்தம வில்லன், இப்போ ரீசெண்டாக ஜேபிபி அப்பத்தா படங்களில் உணர்ச்சிகளை கொஞ்சம் குட்டி நடிச்சிருக்காங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் மலையாளத்தில் இவங்க சொற்பமான சில படங்களில் தான், அதாவது மலைவில் கபடி, தலையண மந்திரம், ஸ்படிகம், களிப்பாட்டம் படங்களில் தான் ஓவர் ஸ்மார்ட்டாக துருதுருன்னு ஜாலியான கேரக்டரில் நடிச்சிருந்தாலும் 80-90களில் வந்த மாலுட்டி, மிதுனம், ஸ்ரீதனம் மாதிரியான பெரும்பான்மையான படங்களில் ரொம்ப யதார்த்தமாக ஆனால் அமைதியாக நடிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச மலையாளத்தில் ஊர்வசி கொஞ்சம் ஓவராக நடிச்சு ஒரு ரீசெண்டான படம்னா திலீப் நடித்த சேஷு எனும் குடும்பநாதங்கிற படத்தில் தான். ஆனாலும் அப்படியே இவங்களோட அக்கா கல்பனாவோட நடிப்பை ஞாபகப்படுத்துகிற மாதிரி அந்த ஓவர் ஸ்மார்ட்னஸ் இவங்களுக்கு நல்லாவே கை கொடுத்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுலேயே மலையாள படங்களில் எப்பவும் நடிக்கிற மாதிரியே அண்டர்பிளே பண்ணி அமைதியாக நடிச்சிருக்காங்க. முக்கியமாக மருமகளை பாசமாக கவனிக்கிற காட்சிகள், நோயாளியான மகனுக்காக ஏங்கி தவிக்கிற காட்சிகள், வரப்போகிற பேரனுக்காக தொட்டில் கட்டில் மலை வெள்ளம் சூழ்ந்திருக்கிற வீடு எல்லாத்தையும் ரெடி பண்ணுற காட்சிகள், பின்னால மருமகளுடைய உண்மையான சுயரூபம் தெரிஞ்சு நெஞ்சுக்குள்ளே பொறுப்புற காட்சிகள், முக்கியமாக தன்னுடைய மருமகள் தவறான பாதையில் போறான்னு தெரிஞ்சும் தயவு செய்து போகாதமான அழுது கெஞ்சிற காட்சிகள்ல தன்னுடைய அருமையான அண்டர்பிளே நடிப்புனால பின்னியே எடுத்திருக்காங்க ஊர்வசி. துருதுருன்னு ஜாலியா நடிக்கிறதுல மட்டும் இல்லாம அமைதியாக நடிச்சதுனால 6 அடிக்க முடியும்னு நிறைய காட்சிகள் அருமையாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஊர்வசி. அடுத்து இன்னொரு நாயகியாக வர்ற பார்வதி திருவூத்து மலையாளத்தில் ஒரு அற்புதமான நடிகை. இவங்களுடைய அற்புதமான நடிப்பு இன்னும் நீண்ட மொய்தீன், உயரே, டேக் ஆஃப், பெங்களூர் டேஸ், புழு படங்கள்லையும், தமிழில் பூ, மரியான், கமலஹாசன் நடித்த உத்தம வில்லன் படங்களையும் பார்த்துருக்கலாம். இப்போ வரப்போகிற விக்ரம் நடிக்கிற தங்கலான் படத்துலையும் நடிச்சிருக்காங்க. இவங்களும் இந்த படத்தில் அஞ்சுங்கிற மருமகளை அருமையாக பண்ணியிருக்காங்க. ஒரு ரிஸ்கான கேரக்டர், அதாவது தன்னோட அத்தை பையனை வீடுக்கு வீடாக காதலிச்ச பூ மாறி
பல்லவி ரவீந்திரன் மாதிரி உயர பறக்கிற செல்ஃப் மோட்டிவேட்டட் கேரக்டர்களில் நடிச்சுட்டு இப்போ யாருமே எதிர்பார்க்காத விதமாக அஞ்சுங்கிற படி தான்ற பத்தினி கேரக்டர். ஆரம்பத்தில் நோய்வாய்ப்பட்ட தன்னோட கணவனை கவனிச்சுக்கிற சிங்கிள், தன்னோட பழைய காதலனை பார்த்த உடனே மறுபடியும் காதல் வாய்ப்பட்டு உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி படிதான்ற சிங்கிள். நாட்கள் தள்ளி போன உடனே பாத்ரூமுக்கு போய் பிரெக்னன்சி அனலைசர் வச்சு தன் கர்ப்பமாக இருக்கிறது தெரிஞ்சு அதிர்ச்சி ஆகிற சீன்கள். செகண்ட் ஹாஃபில் தன் மேலே பாசமாக இருக்கிற மாமியார் கூட இருக்கவும் முடியாமல் அவங்கள பிரியவும் முடியாமல் அதே நேரம் தன்னுடைய காதலன் கூடவே தான் சுமக்கிற குழந்தையோட வாழணும்னு ஆசைப்பட்டு இருதலை இரும்ப தவிக்கிற சீன்கள். தான் இப்படி படிதன்றதுக்கான காரணத்தை சூழ்நிலை அழுதுகிட்டே அம்மா அப்பாட்ட விவரிக்கிற காட்சிகள்ல நல்லா பண்ணிட்டு இருக்காங்க பார்வதி. படத்தில் வர மற்ற நடிகர்கள் கணவர் தாமஸா வர பிரசாந்த் முரளி கொஞ்ச நேரமே வந்தாலும் நல்லாவே பண்ணியிருக்காரு. அதுவும் நோயாளியா நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து. அடுத்து பார்வதியோடைய அப்பாவா வர அருமையான குணச்சித்திர நடிகர் அலைன்ஸ் ரோபஸ். அடுத்து காதலனா வர அர்ஜுன் ராதாகிருஷ்ணன். அப்புறம் படம் ஆரம்பிச்சதுலேருந்து சோன்னு பெய்ய தொடங்கி எண்டு கார்டு போட்டு படம் முடியிற வரைக்கும் நம்ம கூடவே பயணிச்சு நம்மளை குட்டநாட்டில் வாழ்ற ஒரு ஃபீலிங்கை கொண்டு வர்ற படம் ஃபுல்லாக பெய்கிற அந்த மழை, இப்படி எல்லா கதாபாத்திரங்களும் அருமையாக பண்ணியிருக்காங்க. படத்தோட இயக்குனர் கிறிஸ்டோ டோமி கேரளாவில் முந்தி ஜோலின்னு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு வெளியில் நல்ல பெண்மணியாக காட்டிக்கிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸை குழம்புல சயனைடு கலந்து கொடுத்து கொன்ன கேஸில் கைதானவங்க. அப்போ இந்த கேஸ் பயங்கர ஃபேமஸாக இருந்தது. இவங்களோட கதையை கரி அண்டு சயனைடு த ஜோலி ஜோசப் கேஸுங்கிற பேரில் டாக்குமெண்ட்ரி படமாக எடுத்து புகழ் பெற்றவர் தான் இந்த டைரக்டர் கிறிஸ்டோ டோமி. இவருடைய இந்த அற்புதமான படைப்பு தான் உள்ளுருக்கு அற்புதமாக யதார்த்தமாக கையாண்டிருக்காரு. கேரள இயக்குநர்கள் இப்போ ஹீரோயினே இல்லாமல் படம் எடுக்கிறாங்க. ஏன் அவங்க ஹீரோ இல்லாமலே கூட படம் எடுப்பாங்க, ஆனால் அருமையான ஸ்க்ரீன் பிளே கண்டென்ட் இல்லாமல் எடுக்க மாட்டாங்கன்னு 2 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு மலையாள படத்தை ரிவ்யூ பண்ணும்போது சொல்லியிருந்தேன். இந்த சொல்லி முடியலை, இந்த வருஷத்தில் ஹீரோவே இல்லாமல் முதல் மலையாள படம் வந்திருக்கு. தென்னிந்தியாவில் கேரளா தவிர்த்து மற்ற 3 மாநிலங்கள் ஹீரோ ஒர்ஷிப் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இப்போ தர்ஷன் ஒரு நடிகர் தன்னோட ரசிகரை கொடூரமாக கொண்ட சம்பவங்கள் வரைக்கும் இப்போ நடந்திருந்தாலும் இந்த 3 மாநிலங்கள் ஹீரோ ஒர்ஷிப் கொஞ்சம் கூட குறையாது அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. ஆனா மலையாள சினிமாக்கள்ல ஹீரோவே இல்லாம எங்களால் படம் எடுக்க முடியும்னு அடிக்கடி நிரூபிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்படி நிறைய படங்கள் மலையாளத்துல வந்திருக்கு. நம்ம தமிழ் சினிமாவில் டிவி சீரியல்கள் ஆதிக்கத்துக்கு பிறகு ஃபேமிலி டிராமாக்கள் வழக்கொழிஞ்சு போன காலத்துல இன்னைக்கு மலையாளத்துல நிறைய ஃபேமிலி டிராமாக்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. மக்களுக்கு நல்ல குடும்ப படங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இதுல இப்ப தமிழ்நாட்டுல மலையாள படங்களுக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது. அதை தங்களுக்கு சாதகமாக்கி நடுவில் தமிழ் பாட்டு, தமிழ்நாட்டு கதைக்களம், தமிழ் நடிகர்கள்னு ஓடுற நதியில் கையை கழுவுறது, மீன் பிடிக்கிறதுன்னு அப்படியே இறங்கி தங்களுடைய டிக்னிட்டி ஸ்டாண்டர்டை விட்டு கொடுக்காம நாங்கள் எங்கள் ஸ்டைலு பொறுமையாக மெதுவாக தான் கதை சொல்லுவோன்னு வந்த படங்கள்ல இதுவும் ஒன்று. படத்தோட கதை ரொம்ப பழசு தான். இதே மாதிரி ஜேர்னலில் தமிழில் நிறைய படங்கள் 80களே வந்திருக்கு. சிவாஜி கணேசன் நடித்த கவரிமான், சிவகுமார் நடித்த ரோசாப்பூ ரவிக்கைக்காரி, ரஜினிகாந்தன் நடித்த எங்கேயோ கேட்ட குரல், ரீசெண்டாக வந்த ஒரு குப்பை கதை. அவளை எங்கள் 1990 ஆரம்பத்தில் 80% இதே கதையமைப்போட தூர்தர்ஷன்ல RC சக்தி இயக்கத்தில் சரத்பாபு, நெல்கல் ரவி நடிப்பில் இவளா என் மனைவின்னு ஒரு 13 வார சீரியலே வந்துருச்சு இதே கான்செப்டோட. இப்போ இந்த மாதிரி கதைகளே இல்லாத சீரியல்களே தமிழ் இல்லை அப்படி சொல்லலாம். இதே மலையாளத்துலேயும் இந்த மாதிரி ஜேர்னல்ல நிறைய படங்கள் முந்தைய இருந்து இப்பயும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் எந்த விதத்தில் இந்த படம் வித்தியாசப்படுதுன்னா பிரசன்டேஷன் அண்ட் கண்டென்ட் வித்தியாசமா யோசிச்சிருக்காரு டைரக்டர். மேல் சொன்ன தமிழ் படங்கள் உள்ள மனைவிகளுக்கு உள்ள ஒரே ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கொழுப்பெடுத்து படிதான்னு. இதுல கணவர்கள் சிவாஜி, சிவகுமார், ரஜினிகாந்த், அப்புறம் குப்பை கதை படத்தோட நாயகன், இவங்க எல்லாம் அந்த பிராபலத்தை எப்படி டீல் பண்ணாங்கன்னு படத்துக்கு படம் வித்தியாசமா சொல்லியிருந்தாங்க நம்ம தமிழ் டைரக்டர்ஸ். இந்த மலையாள படத்துல இதே பிராபலத்தை மாமியார் எப்படி டீல் பண்றாங்கன்னு வித்தியாசமா யோசிச்சதான் படத்தோட ப்ளஸ் பாயிண்ட். உன்னிப்பாக கவனிச்சா நல்லா தெரியும். எங்கேயோ கேட்ட குரல் படத்தில் வர்ற ரஜினி கேரக்டருடைய ஃபீமேல் வெர்ஷன் தான் இந்த ஊர்வசி கேரக்டர். அங்கே கணவர், இங்கே மாமியார், அதான் வித்தியாசம். அதாவது இந்த பிராவலத்தை பக்குவமாக டீல் பண்ணியிருப்பாங்க. அந்த கணவரும் இந்த மாமியார் மருமகளுடைய வயிற்றில் இருக்கிற சிசுவோட தகப்பன் தன்னுடைய மகன் இல்லை அப்படின்னு பின்னால் தெரிஞ்சு ஆரம்பத்தில் கோவப்பட்டாலும் அழுதாலும் பின்னால் ரொம்ப பக்குவமாக மருமகளை அணுகி அவளுடைய ப்ராப்ளம் என்ன, அவள் ஏன் படிதாண்டனா அதுக்கு தானும் ஒரு காரணமானு புரிஞ்சுக்கிட்டு அவளுக்காக அவள் அம்மா அப்பாவோட பேசி அவங்க சம்மதத்தோட அவளோட காதலன் கூட சந்தோஷமாக போய் வாழ்வான்னு வழி அனுப்பி வைக்கிற ஒரு அற்புதமான ஒரு கேரக்டரைசேஷன் தான் இந்த லீலா. இந்த கேரக்டர் தமிழில் இருக்குதுங்க. 1998 அஜித் சிம்ரன் நடிப்பில் அவள் வருவாளான்னு ஒரு காமெடி ஃபேமிலி ட்ராமா அந்த படத்தில் மாமியார் சுஜாதா வருவாங்க இல்லையா, அதே கேரக்டரைசேஷன் அப்படியே யூஸ் பண்ணியிருக்காரு டைரக்டர். ஆனால் யதார்த்தமாக யூஸ் பண்ணியிருக்காரு.
அங்கே சுஜாதா தன்னுடைய மகன் பப்ளு மோசமானவன்னு தெரிஞ்ச உடனே சிம்ரனை வந்து அப்படியே அஜித்துக்கு மன சம்மதத்தோட கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அதே மாதிரி தான் எங்கேயும் போகும் போனால், ஆனால் யதார்த்தமாக போகும், அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்து பார்வதியோட கேரக்டரைசேஷன் இதுவும் சூப்பராக இருந்தது. படம் ஆரம்பத்தில் இவங்க நோய்வாய்ப்பட்ட கணவன் இருக்கும்போதே தங்கமான ஒரு மாமியார், பாசமான ஒரு மாமியார் இருக்கும்போது எப்படி மருந்து வாங்க போகிறேங்கிற பேரில் டவுனுக்கு போய் பழைய காதலனோட மிங்கிலாகிறத பார்க்கும்போது ரொம்ப கோபம் வந்ததோ, அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் மாமியார் மாதிரியே இவங்களுடைய சூழ்நிலை நமக்கு தெரியும் போது பார்வதி கேரக்டர் மேலே நமக்கே ஒரு பச்சாதாபம் பாசம் வருது. ஆடியன்ஸே இவங்க பழைய காதலனோட சந்தோஷமாக போட்டுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. இது இந்த கேரக்டருடைய அற்புதமான ஒரு ஸ்கெட்சிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பூ படத்தில் வர்ற மாறிங்கிற அந்த பார்வதியுடைய மாடர்ன் வெர்ஷன் தான் அஞ்சுங்கிற இந்த பார்வதி. கல்யாணம் ஆனாலும் பழைய காதலனை வந்து உயிர்க்குயிராக காதலிச்சதுனால அவனை மறக்க முடியாமல் தவிக்கிற அதே கேரக்டரைசேஷன். அற்புதமான திரைக்கதையோட பக்குவமாக எந்தவித ஆர்ப்பாட்டமோ அழுகையோ கூச்சலோ குழப்பமோ இல்லாமல் சொல்லியிருக்காரு இயக்குனர். படம் பார்க்குற நமக்கு ஆரம்பத்திலிருந்து படம் முடிகிற வரைக்கும் குட்டநாடு புலைகளை வல்லம்ங்கிற சிறு படங்களை ஒரே சீரான அமைதியான வேகத்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது. இயக்குனருக்கு பாராட்டுகள். படத்தோட கேமராமேன் ஷனாத் ஜலால் ஆலப்புழை குட்டநாடு கிராமத்தோட வயல்வெளிகள், வல்லம், மழை வெள்ளம், மழை நேரத்து புழைன்னு படம் ஃபுல்லாக புகுந்து விளையாடி நம்ம கண்ணுக்கு ஒரு பசுமை விருந்தே படைச்சிருக்காரு. இதுலேயும் பிரளய காலத்து குட்டநாடு காமிச்ச விதம் மிக அருமை. அடுத்து படத்தோட இசை வந்து சுஷின் ஷியாம், அருமையான பிஜிஎம். படத்தில் வந்து பாட்டோ டான்ஸோ எதுவுமே இல்லை அப்படின்னாலும் படத்தோட ஒன்றி போக வைக்கிற அருமையான ஒரு பிஜிஎம் ஸ்கோரிங். படத்தோட எடிட்டிங் வந்து கிரண் தாஸ், கச்சிதமான எடிட்டிங். படம் ரொம்ப மெதுவாக போனாலும் எங்கேயும் லாகிங் ப்ராப்ளம் வராத அளவுக்கு எடிட் பண்ணி 2 மணி நேரத்தில் படத்தை முடிச்சிட்டாரு. மொத்தத்தில் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் மிக அருமை. படம் வந்து மலையாள ஆடியன்ஸை மட்டுமே டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸ்லோவாக தான் போகுது. படத்தில் அங்கங்கே கொஞ்சம் நெருடல்கள் இருக்கு. அதாவது ஊர்வசி பையனுக்கு பயங்கரமான நோய் இருக்குன்னு தெரிஞ்சோம், ஏதோ கொரோனா தானே 3 நாளில் சரியாயிடுங்கிற மாதிரி பார்வதியோட அம்மா இந்த விஷயத்தை வந்து பெருசாக எடுத்துக்கிடாம தன்னுடைய மகளை வந்து ஊர்வசியோட மகனுக்கு கட்டி கொடுத்து பாலுங்கணத்தில் தள்ளுறது கொஞ்சம் கூட ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. தன்னுடைய மகனுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குன்னு பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தகவல் சொல்லியாச்சு. அப்படி இருந்து மகனுடைய நோய்க்கான மெடிக்கல் ரிப்போர்ட்டை மருமகள் பார்வதி கிட்ட காமிக்காம ஊர்வசியை மறைச்சு வைக்கிறாங்கன்னு தெரியல. மருமகள் பார்வதி தன்னுடைய பழைய காதலுக்கு சரியான வேலை இன்னும் செட் ஆகலன்னு தெரிஞ்சும் வயிற்றில் இருக்கிற குழந்தையோட பாசமான மாமியாரை விட்டுட்டு வீட்டை விட்டு இறங்க தயாராகிறாங்க அப்படிங்கிறது அவங்க கேரக்டர் உள்ள பரிதாபத்தை வந்து குறைக்க ஆரம்பிச்சிடுது. தங்களுடைய வீட்டில் எந்த பாசமும் முட்டுதலும் இல்லாமல் தன்னுடைய பையனுடைய வாரிசை சுமக்காம எவனோ ஒருத்தனுடைய வாரிசை தன்னுடைய வயிற்றுல சுமக்கிற தன்னுடைய பையனோட ஃபியூனரல் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே காதலன் கூட இறங்க தயாராகிற மருமகிட்ட போய் ஊர்வசி ஏன் வெக்கங்கட்டு போய் இங்கேருந்து போகாதன்னு அழுது கெச்சிடும். கழுதை எக்கிடா கெட்டு போகுதுன்னு அப்படியே விட்டுற வேண்டியதுன்னு மருமகளுக்கு தான் இவங்க கூட விட்டுதவே இல்லையா, அப்படியே திரும்பி கெஞ்சணும் அப்படின்னு கேட்குறேன் நான். பார்வதி போனதா ஊர்வசியை பார்த்துக்கிறதுக்கு அவங்க மகள் இருக்காங்களே, அப்போதைக்கு இவங்க இறங்கணும். இப்படி சில நெருடல்கள் படத்தில் இருக்கு. படத்துடைய மாரல் வேல்யூ, அதாவது சூழ்நிலை காரணமாக தவறு செய்கிற ஒருத்தரை வந்து தாராளமாக மன்னிச்சு மறுபடியும் பாசம் காமிக்கலான்னு ஒரு அருமையான மாரல் வேல்யூ. படத்துடைய ஸ்டோரி அண்ட் கண்டென்ட், டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன், காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன், இந்த 5 கிரிட்டீரியா அடிப்படையில் சிறப்பாக ப்ரெசென்ட் பண்ணதுக்காகவும் யதார்த்தமான ஆக்கத்திற்காகவும் தாராளமாக 5க்கு வந்து 4 ஸ்டார்கள் கொடுக்கலாம். அதாவது இந்த கதையை பார்க்குறதுக்கு நம்ம தேட்டருக்கு போகாமல் நேராக ஆலப்புழைக்கு ட்ரெயின் ஏறி குட்டநாட்டுக்கே போய் ஊர்வசி வீட்டில் ஒரு டீயெல்லாம் குடிச்சு அவங்க பையன் இறந்ததுக்காக அவங்கள்ட்ட துக்கம் விசாரித்து தாமஸோட இறுதி சடங்குகளை கலந்துக்கிட்டு திருப்பி நம்ம ஊருக்கே ட்ரெயின் ஏறி வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வர்ற அளவுக்கு யதார்த்தமாக கொடுத்துருக்காங்க அந்த படத்தை. சப்டைட்டில் இருக்கிறதுனால பொறுமை இருக்கிறவங்க மட்டும் கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம். யதார்த்த பட விரும்பிகள் நல்லா ரசித்து பார்க்கலாம் அந்த படத்தை. மொத்தத்தில் உள்ளூருக்கு நல்லூருக்கு அப்படின்னு சொல்லி விமர்சனத்தை முடிச்சுக்கிறேன். ஓகே அன்புகளே, இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பதிவுகளை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஸ்லாம்.